தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 1,15,00,000 குடும்பங்களுக்கான ரூபாய் 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு. திரு அமுதரசன், பல்வேறு இதுல நிதி ஆயோக்ல நீங்க கௌரவமா அவர்கள் கொடுக்கக்கூடிய நிதியை வாங்கிட்டு போலாம். ஜெயலலிதா கூட ஒரு தடவை பிளானிங் கமிஷன்ட்ட போய் கேட்டு எங்க நிதியை எங்களுக்கே செலவு பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு வெளிநடப்பு செஞ்சாங்க. அந்த மாதிரி நிலைமை இல்லை, கௌரவமா நாம் போய் வாங்கலாம், அந்த நிதியெல்லாம் கொடுத்துட்டோம்னு சொல்றாரு. முதல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரக்கூடிய பாஜகவின் கிட்ட நேரடியாக அந்த நிதி தொடர்பான பகிர்வு கேட்கும் பொழுது இப்போ தேர்தல் நெருங்குற சமயத்தில் மட்டும் கேட்கல, ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா பாஜக தர மறுக்குது. ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களினுடைய வளர்ச்சி தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநரே அதெல்லாம் பேசியிருக்கிறாரு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம டைரக்டாக ஃபைனான்ஸ் கமிஷனுக்குள்ளார வரேன். ஏன்னா மோடி பிரதமராக ஆன உடனே இப்போ அந்த ஃபைனான்ஸ் கமிஷனுடைய செயலாளராக இருந்தவர் BV சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர், அவர் ஃபைனான்ஸ் கமிஷனோட ஹெட்டா இருந்த YV ரெட்டி அவருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் நடந்த கான்வர்சேஷனை பத்தி பேசியிருக்கிறாரு. இவங்க சொல்றாங்க ரொம்ப யோகியமான முறையில் பிரைம் மினிஸ்டர் தாராள மனசோட தயாபர மனசோட நாட்டு மக்களுக்கு அப்படியே அள்ளி கொடுத்துட்டாரு, ஃபைனான்ஸ் கமிஷனை சீரழிக்கணும் அப்படிங்கிற ஒற்றை முடிவோட மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய அந்த நிதியினுடைய பங்கீடு சதவீதம் அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன கொடுக்குன்னா 32% இருந்து 44% நீங்க அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லுது. 45% 2015 இந்த பட்ஜெட் தாக்குதலுக்கு முன்பாக. ஆனா மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா அவ்வளவுலாம் தர முடியாது, 33% அதை குறைக்கிறாரு. ஃபைனான்ஸ் கமிஷன் சுதந்திரமாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு, அப்படி அதை தலையிடுறாரு. தலையிட்டு அதற்கு ஃபைனான்ஸ் கமிஷன் ஒத்துழைக்கல உடனே பட்ஜெட் தாக்குதல்ல நாடாளுமன்றத்துக்குள்ளார 2 நாள்ல தயாரா இருக்குது பட்ஜெட். அந்த நாடாளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் பேசினது இன்னமும் இருக்குது, நீங்க எடுத்து பாருங்க. நாங்க கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் 45% அதை பெரிய அளவுல நாங்க கொடுக்க போறோம். அப்படி கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சுக்கிறதுக்கு மாநிலங்கள் கிட்ட அந்த கருவூலமே இல்ல, அவ்வளவு பணத்தை நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்ன மோடி அதன் பிறகு இந்த 10 ஆண்டுகள்ல இந்த செஸ் வரி, சர்சார்ஜ் வரி சொல்றாங்கல்ல, மாநிலங்களுக்கு அந்த வரியினுடைய பங்கீட்டை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அது ஒன்றிய அரசு கிட்ட போக போகுது. அந்த பர்சன்டேஜ் 10% இருந்து 20% அதிகமாகி இருக்குது. அப்ப இந்த கொஞ்சம் கொஞ்சமா மாநிலங்களினுடைய வரி வருவாய அபகரிக்கக்கூடிய வேலையை ஒன்றிய அரசு செஞ்சிட்டு இருக்கு. அதோட நிறுத்தல, குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்துக்காக செலவிடுவோம்ல அந்த தொகை குறைச்சிருக்காங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுப்போம்ல ஊட்டச்சத்து, அது தொடர் அந்த பங்கை குறைச்சிருக்காங்க. ஆச்சாரி என்ன சொல்றாரு, ஒரு வெள்ளை அறிக்கையை அண்ணாமலை கொடுத்திருக்காரு, 10 லட்சம் கோடி கடந்த 10 வருஷமா கொடுத்திருக்காருன்ற ஒரு அண்ணாமலை அத்தன்டிகேட்டட் பர்சன் கிடையாது. அண்ணாமலை சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் எதுவும் சரியானது கிடையாது. இன்ஃபேக்ட் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணுச்சு. அந்த வெள்ளை அறிக்கை நீங்க வச்சு பாத்தீங்கன்னா 1000 ஓட்டு அந்த வெள்ளை அறிக்கையில, ஒரு டேட்டா கிடையாது அந்த வெள்ளை அறிக்கையில. கற்பனை கதைகள் எப்படி எழுதுறாங்களோ புனை சுருட்டுகளா அதுல எழுதி வச்சிருந்தாங்க. அதனால ஒன்றிய அரசு என்ன சுட்டி காட்டினீங்கன்னா அது ஆசீர்வாதம் என்னென்னலாம் சொல்லணும்னு நினைச்சுச்சோ ஒன்றிய அரசு சார்பா அவர் என்ன பேசுறாரோ அந்த மாதிரி பொத்தாம்பதுவான செய்திகள் தான் இருந்ததே தவிர, அதை தாண்டி ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிச்ச வெள்ளை அறிக்கையிலேயே சரியான தரவுகளோ சரியான புள்ளி விவரங்களோ எதுவுமே கிடையாது. அது நாடாளுமன்றத்திலேயே எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே சொல்லி காமிச்சாங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க, நம்ம அதை ஆசீர்வாதம் வச்சிட்டு, அதாவது 1-2 ஓட்டையா இருந்தா பரவாயில்ல, மொத்தமுமே ஓட்டை தான். அவங்களுடைய சொன்னதுல ஒரே ஒரு விஷயம், எல்லாத்துக்குமே பிரச்சனை கடைசி சொல்யூஷன் ராமர் கோயில் கட்டிடம் எல்லாமே சரியாயிடுச்சு, அதனால ஃபைனான்ஸ் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது அதனுடைய கன்க்ளூஷனா இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் கூட சொல்லக்கூடிய அளவிற்கு தகுதி வாய்ந்த பாயிண்டா கிடையாது. மாநிலங்களுக்கு என்ன, எதுக்காக மாநிலங்கள் போய் கையேந்து நிக்கணும், தமிழ்நாடு எதுக்காக போய் கையேந்து நிக்கணும்? ஒண்ணும் இல்ல, இது அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் போதும் GST வரி தொடர்பான கூட்டத்தில் போகும் பொழுது அன்றைக்கு நிதியமைச்சர்
அமைச்சராக இருந்தவர்கள் 21 பக்கம் சப்மிட் பண்ணாங்க. அதுல 18 பக்கம் அன்னைக்கு அவங்க கூட்டணியில இருந்தவங்க 18 பக்கம் தமிழ்நாட்டிற்கு நிதி தரணும் அப்படிங்கறத வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வெளில வந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னாரு. தொடர்ந்து இப்ப நம்ம இந்த கடந்த 2014 இருந்து கடந்த ஆண்டு வரைக்கும் நாம கொடுத்திருக்கக்கூடிய வரியினுடைய பகிர்வு 5,16,000 கோடி. ஆனா நமக்கு வந்திருக்கிறது 2,14,000 கோடி. அப்ப கொடுக்கிற அமௌண்ட் மொத்தமா நீங்களுக்கு திரும்பி வந்துருமா அப்படின்னா, அப்ப மற்ற மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா 2,24,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. திரும்பி வந்தது 9,16,000 கோடி ரூபாய் வந்திருக்குது. அப்ப பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியா உங்களால கையாள முடியுது, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு முறையாக கையாள முடியுது அப்படின்னா, சார் சொன்னது போல மிக கொடுமையான ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாருக்கும் பொதுவான பிரைம் மினிஸ்டரா இருக்கணுமா இல்லையா? 2021 ஜனவரியில குஜராத்ல ஒரு சாலை விபத்து பனிமூட்டத்தின் காரணமா அந்த பனிமூட்டத்தின் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு உடனடியாக டெல்லியில இருந்து பிரைம் மினிஸ்டர் நேரடியாக குஜராத்துக்கு வந்து அவங்களுக்கு நிதியுதவி, அவங்களுக்கு இரங்கல் தீர்மானிச்சாரு. இங்க தமிழ்நாட்டுல 10 ஆண்டு காலமா எவ்வளவோ பேர் செத்து மடிறாங்க, எத்தனையோ புயல் வந்துருச்சு. நாம வந்து நீங்க வரலனாலும் பரவாயில்ல, நீங்க நிதியாவது கொடுங்க அப்படின்னு சொன்னா நாங்க அதை பத்தில எங்களுக்கு கவலை இல்ல, தமிழ்நாடு எப்படி போனாலும் அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம்னா, அப்ப இந்த பிரைம் மினிஸ்டர் யாருக்கான பிரைம் மினிஸ்டர், இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி? தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 1,15 லட்சம் குடும்பங்களுக்கான ரூபாய் 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு.